அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாருங்க, நம்ம ஓத போறது கிராத்துல் வாதிஹா. இந்த கிதாப் பாருங்க, கிராத்துல் வாதிஹா. இப்படி காமிச்சா கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். கிராத்துல் வாதிஹா உங்ககிட்ட பிடிஎஃப் இருக்குது. இந்த பாடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்ல 5ஆம் நம்பர் பேஜ் வரும். உங்க பிடிஎஃப்ல 5ஆம் நம்பர் பேஜ் எடுத்துட்டீங்கன்னா தர்சுல் அவ்வல் அப்படின்னு வரும். தர்சுனா பாடம், அவ்வல்னு சொன்னா முதல் பாடம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஹாதான்னு சொன்னா இது என்பது அர்த்தம், ஜாலிகான்னு சொன்னா அது என்பது அர்த்தம். இந்த ரெண்டுமே மேலுக்கு பயன்படுத்துவாங்க. மேல் வார்த்தைக்கு ஹாதா பயன்படுத்துவாங்க, இதுக்கு அதுக்கு ஜாலிகா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஹாதிஹிக்கு எதை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா ஃபீமேலுக்கு ஹாதிஹி, ஹாதாவுடைய ஃபீமேலுக்கு ஹாதிஹி பயன்படுத்துவாங்க. ஜாலிகாவுடைய ஃபீமேல் வேர்டுக்கு தில்கா பயன்படுத்துவாங்க. அது நான் உங்களுக்கு போக சொல்றேன். இப்ப இந்த 4 வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். ஹாதா இது, ஹாதிஹி இது, ஜாலிகா அது, தில்கா அது. அர்த்தத்துல மாற்றம் இல்லை. இப்ப அடுத்தது பாருங்க, கிதாபுன். நான் ஏற்கனவே மேல் ஃபீமேல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். கீழே வரும்போது நான் உங்களுக்கு அதை மறுபடியும் மென்ஷன் பண்றேன் என்ன ஏதுன்னு சொல்லி. ஏன்னா அங்க ஈஸியா விளங்கும். கிதாபுன்னா புத்தகம் என்பது பொருள். கலமுன் பேனா, வரக்குன் பேப்பர், தவாத்துன் இங்க் பாட்டில், குர்ராசத்துன் நோட், நோட் புக் இருக்கு இல்லையா, எழுதுறோமே, அதுக்கு குர்ராசத்துன்னு சொல்லுவாங்க. குர்சியுன் சேர், மக்தபுன் டெஸ்க். 2 அர்த்தம் இருக்குது குறிப்பாக. ஒன்னு டெஸ்க், இன்னொன்னு ஆபீஸ் கூட மக்தப் சொல்லுவாங்க. ஆபீஸ்ல நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும், ரிஜிஸ்டர் இருக்கும். அதனால மக்தபுன்னா ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய இடம், ஐ மீன் ஆபீஸ். மிர்சாமுன்னா பென்சில், மின்சரத்துன்னா டீ டேபிள், சபூரத்துன்னா பிளாக் போர்ட், மின்சரத்துன்னா என்ன சொல்றது சின்ன டேபிள், டீ டேபிள் சொல்லுவாங்க. சிறிய டேபிளுக்கு மின்சரத்தும் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இப்போ 2 லைன் சில கலிமாக்கள், அரபி கலிமாக்கள் படிச்சிருக்கோம். அரபி இந்த கிதாபுனுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? வேர்ட்ஸா, எழுத்துக்கு லெட்டர். இப்போ கிதாபுன்னு ஒரு வேர்ட்ஸ். இந்த 2 லைன்ல வேர்ட்ஸ் இருக்குது, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ உன்னிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா கீழே நான் விளக்குறேன். ஹாதா கலமுன். இப்போ அரபியில பொதுவாக கடைசி வார்த்தை சிறியத்தா இருந்தால், சிறியத்தான்னு சொன்னா உதாரணமாக தவாத்துள்ள சிறியத்தா இருக்குது, குர்ராசத்துள்ள சிறியத்தா இருக்குது, மின்சகத்துள்ள சிறியத்தா இருக்குது, சப்பூரத்துள்ள சிறியத்தா இருக்குது. இது பூரா ஃபீமேலுடைய அடையாளம். அரபில இது பூரா ஃபீமேலுடைய அடையாளம். இது மட்டும் ஃபீமேல் கிடையாது, இன்னும் சில ஃபீமேல்ஸ் வேர்ட்ஸ் வரும். ஆனால் அந்த வேர்ட்ஸ் எதனால அந்த ஃபீமேல் என்பதற்காக நீங்க போக போக தெரிஞ்சுக்கீங்க. இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இந்த பாடத்துல நான் வேட உங்களுக்கு விளக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிறிய தா வந்தால் அது ஃபீமேல் வேர்ட்ஸ். சிறிய தா இல்லாம இருக்கு பாருங்க, கிதாபுன், கலமுன், வரக்குன், மக்தபுன், குர்சியுன், மிர்சாமுன், இதெல்லாம் மேல் வார்த்தைகள். இப்ப பாருங்க, ஹாதா மேலுக்கு பயன்படுத்தணும், கலமுன்க்கு ஹாதா பயன்படுத்துவோம், இது பேனா. தவாத்துன் ஃபீமேலா இருக்கிறதுனால ஹாதிஹி இது இங்க் பாட்டில், ஹாதிஹி மின்சரத்துன் டீ டேபிள். மின்சரத்துல சிறியத்தா இருப்பதன் காரணமாக அது ஃபீமேல் வேர்ட்ஸ், ஃபீமேல் கலிமான்னு அரபில சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ். ஹாதிஹி மின்சரத்துன்னா இது டீ டேபிள். மின்சரத்துன் என்ற ஃபீமேல் வேர்ட்ஸ் வந்தனால ஹாதா பயன்படுத்த மாட்டாங்க, ஹாதிஹி பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி கீழே பாருங்க, ஜாலிக வரக்குன். வரக்குன் மேல், ஏன்னா சிறியத்தா இல்ல, ஆனால் ஜாலிக அது பேப்பர். தில்க குர்ராசத்துன். குர்ராசத்துன்னா நோட் புக். குர்ராசத்துன் என்பது ஃபீமேல் வார்த்தை என்பதன் காரணமாக ஜாலிகா பயன்படுத்த மாட்டாங்க, தில்கா பயன்படுத்துவாங்க. அடுத்தது தில்க சப்பூரத்து. சப்பூரத்துன்னா பிளாக் போர்ட். சப்பூரத்துள்ள கடைசி லெட்டர் சிறியத்தா. சிறியத்தா வருவது ஃபீமேலுடைய அடையாளம். எனவே சப்பூரத்துன் என்பது ஃபீமேல் வேர்ட்ஸ். அதனால அதுன்னா தில்கா வரும், இதுன்னா ஹாதிஹி வரும்.
ஹாதா குர்சியுன், குர்சியுன் மேல், இது சேர். ஸாலிக மக்தபுன் கிதாபுன், அது கிதாப், இதெல்லாம் மேல். ஹாதா மக்தபுன், இது ஆஃபீஸ் அல்லது இது டெஸ்க். ஸாலிக மிர்சாமுன், அது பென்சில். இங்க பாருங்க, நான் வந்து பாதி பேஜ் நடத்திருக்கேன். நீங்க பிகினிங்கா இருக்கீங்க, புது மாணவரா இருக்கீங்க. அதனால வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்டுட்டு டவுட் இருந்தா எனக்கு சொல்லுங்க. இது கிளியர் ஆன பிறகுதான் நான் நெக்ஸ்ட் நடத்துவேன். நீங்க எவ்வளவு நாள் வேணா எடுத்துக்கலாம், நாள் எடுத்துக்கலாம் அல்லது மணி நேரங்களுக்குள்ள எடுத்துக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து, உங்களுடைய வேலையை பொறுத்து. நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சேம் டைம் வந்து ரொம்ப லேட் ஆகுனீங்கன்னா நெக்ஸ்ட் பாடங்கள்லாம் ரொம்ப லேட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ஆபீஸ் வேலையும் இருக்கலாம், பர்சனல் வேலையும் இருக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து பேஜ் நம்பர் 5 இருக்குது. நீங்க நான் படிச்சதுலாம் நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். உங்களுடைய பிடிஎஃப்ல பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்க முழுசா, அதுல பேஜ் நம்பர் 5 இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.